வணக்கண்ணே. நான் வணக்கம். திருப்பத்தூர் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கிறேன். ஆனா உங்க பேர் என்னண்ணே? என் பேர் நாகராஜன். நாகராஜன். பாரம்பரிய முறையில் வந்து கூழு, மோர் எல்லாம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா. இது எப்படி உங்களுக்கு ஐடியா தோணுச்சு? எப்படி அது இந்த இடத்துல சிவகங்கை ரோட்ல எப்படி இந்த இது வந்துச்சு? அதாவது நம்ம சரௌண்டிங்ல இங்க இந்த இடத்துல எதுவும் இருக்க மாதிரி தெரியல. சரி. நிறைய பேர் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கூழ் குடிக்கணும் அப்படின்றது இப்போ உள்ள ஒரு இது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. முன்னோர்கள் அதான் குடிச்சாங்க. ஆமா, முன்னோர்கள் இப்போ உள்ள ஆரோக்கியமாவும் இருந்தாங்க. ஆமா ஆமா ஆரோக்கியமாவும் இருந்தாங்க. சுகர் பேஷண்ட் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் போறவங்களே இதில் நிறைய பேர் போறாங்க வராங்க. அவங்கெல்லாம் எதிர்பார்த்தது இதுதான். அதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணேன். ஐடியா பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 மாசம் ஆகுது. ஓரளவு ரெகுலர் கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சிறப்பா இருக்கு. நோயற்ற வழி குறைவற்ற சூழ்நிலை. ஆமா. அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு உணவு பண்டம் முன்னோர்கள் வழி வைத்த ஒரு விஷயத்த நீங்க பாரம்பரிய முறைப்படி அந்த பாரம்பரிய பானையில வந்து கொடுக்குறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த வெங்காயம் அந்த முன்னோர்கள் சாப்பிட்டாலும் அந்த உணவு ஆமா ஆமா. சிறப்பு பாக்குறதுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியால இருக்கு. ஆமா ஆமா. அதே மாதிரி வந்து மோர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பசுமாட்டு மோர் அது. ஆமா. பற்று அப்படியே இருக்கு பாருங்க. நெய் மிதப்பு இருக்கு அப்படியே இருக்கு பாருங்க. வாசனையே பாருங்க. மிதப்பு இருக்கு அப்படியே இருக்கு. ஆமா. இன்னொரு கூழுக்கு சைடு பிரண்டை துவையல். பிரண்டை துவையல். வேற என்ன குடுப்பீங்க சைடு? பிரண்டை துவையல் இருக்கு. மிளகா பச்சை மிளகா மண்டி, கருவாட்டு தொக்கு. கருவாட்டு தொக்கு. ஆமா. பிரண்டை சீலு துவையல். அப்புறம் மிளகா வத்தல், சீனி வெங்காய வத்தல், மிதுக்க வத்தல்.